ராணுவத்துக்கு 2.29 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 12.5% அதிகம். ராணுவத்துறை தொழில்நுட்பத் துறையில் 49% அந்நிய முதலீடுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தை நவீனப்படுத்தும் வகையில் பட்ஜெட் ஒதுக்கீடு நீங்கலாக மேலும் 5000 கோடி ரூபாயும் புதிய போர் தளவாட கட்டமைப்புகளை வாங்க 89,587 கோடி ரூபாயும் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜேட்லி தெரிவித்தார். ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் கொள்கையின் அடிப்படையில் முன்னாள் ராணுவத்தினருக்கான சம ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் ஜேட்லி கூறினார். டெல்லியில் இந்தியா கேட் அருகில் உள்ள பிரின்ஸ் பார்க்கில் போர் நினைவு சின்னம் மற்றும் அருங்காட்சியகம் அமைக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் ஜேட்லி கூறினார். மேலும் ராணுவத்துறையில் அந்நிய முதலீடு வரம்பு 26%இலிருந்து 49% உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஜேட்லி அறிவித்தார். Currently we permit 26% FDI in defense manufacturing. The composite cap of foreign exchange is being raised to 49%. நிதி மட்டுமின்றி ராணுவ அமைச்சராகவும் பதவி வகிக்கும் அருண் ஜேட்லி பட்ஜெட் உரையை வாசிக்கும் போது நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறினார். 2014-2015 நிதியாண்டில் ராணுவத்துக்கு 2.29 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்படுவதாகவும் இது கடந்த நிதியாண்டை காட்டிலும் 12.5% அதிகம் என்றும் கூறினார்.